ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணியிருந்தேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்க்கும்பொழுது, அனலைசிஸ் பண்ணும்பொழுது, இது என்ன பேட்டர்ன்ஸா பண்ணிட்டு இருக்கு, மார்க்கெட் என்ன நினைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சின்னதா ஒரு வியூ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இங்க மார்க்கெட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து இது உல்டாவா காட்டியிருக்கு. இங்க என்ன பண்ணிருக்குன்னா, இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேஸ் பண்ற மாரி காட்டியிருக்கு. எல்லாருமே புட் சைடுக்கான கேரி ஃபார்வர்ட் பண்ண வச்சிருக்கும். ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். இப்ப பாருங்க. கிளியர் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இது ரீடெஸ்ட். கீழ வந்துடுச்சுன்னா, இது ஃபெயிலியர். ஓகே. இது மேலேயே இருந்தது வச்சு மார்க்கெட் ஒரு சூப்பரான மூவ்மெண்ட். அது இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்க்கும்போது, இது ஒரு இடம் பார்க்கும்போது, இந்த 3 கேட்டலும் இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ நெறைய புரிஞ்சுக்குங்க. பிரைஸ் ஆக்ஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாரி மார்னிங் ஸ்டார் இங்கேயும் உருவாயிருக்கு. அப்போ இங்க ஹையர் ஹை மூவ்மெண்ட் எல்லாம் மார்னிங் ஸ்டார் உருவாயிருக்குன்னா, மார்க்கெட் புல்லா கன்வெர்ட் ஆவறதுக்கான சான்சஸ் அதிகம். பேரா கன்வெர்ட் ஆகாது. இங்கருந்து பேரா கன்வெர்ட் ஆகாது. அப்போ இந்த லெவல்ல உடைச்சப்பனால தான் மார்க்கெட் ஆகப்போறது பேர் ஆகும். இங்கிருந்து பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகும். அதுவரை கன்வெர்ட் ஆகாது. அப்ப ஈஸியா மார்க்கெட்ட புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், இங்க லோவர் லோ மார்க்கெட் வந்திருக்கு. அடுத்த நாள் கொஞ்சம் கொண்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் கீழ லாஸ்ட் டைம் கீழ எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்ப என்ன நினைப்பாங்க மார்க்கெட்? மார்க்கெட் இன்னும் கீழ தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. மந்த்லி கான்ட்ராக்ட்ட ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இல்ல வீக்லி கான்ட்ராக்ட்ட ஹோல்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கான எஸ்எல் எங்க இருக்கும்? இந்த ஹை லெவல்ல அவங்களோட எஸ்எல் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ஹை லெவல் இவங்களோட எஸ்எல்ல இருக்கும். பார்க்கும்போது 16 டிசம்பர்னுடைய கேண்டல் 50 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை தான் அவங்களுடைய எஸ்எல் பாயிண்ட்டா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ட மார்க்கெட் ஆகப்பட்டது ஈஸியா ரீச் பண்றதுக்காக இவ்வளோ பேர் இத்தன நாளுடைய எஸ்எல் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கும். அப்போ பையர் இருந்தா தான் செல்லர், செல்லர் இருந்தா தான் பையர். அப்ப டிமாண்ட் ஆன் சப்ளை ஜோன். இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே மார்க்கெட் செல்லிங். மார்க்கெட் திரும்ப அகைன் பண்ணிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இது பாருங்க கிளியர் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன். லாங்கர் டைம் ஃப்ரேம்ல கிளியர் டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன். மார்க்கெட் எஸ்எல் ஹண்டிங்காக மேல போகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு நம்ம கால் சைடுக்கான என்ட்ரி எடுத்திருந்தேன். கால் சைடுக்கான என்ட்ரி பாருங்க. மல்டிபிள் ஷார்ட் வைக்கிறேன். மார்னிங் என்ட்ரி 126 ரூபீஸ்ல பார்க்கும்போது 25,900 உடைய கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஓகே. கால் ஆப்ஷன் 126ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸிட் லெவல் 142. அதுக்கு மேலே போயிடுச்சு. 145 வரையும் போயிருக்கு. நோ ப்ராப்ளம். ஆனா நம்மளோட டார்கெட் டேட் இங்கிருந்து அப்ராக்சிமேட்டா பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அட்லீஸ்ட் 19.60 நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு இப்போ வரையும். ஓகேங்களா? இது போதும் சார். நேத்து ஒரு 8 பாயிண்ட் எஸ்எல் குடுத்தோம். பரவால்ல. நோ ப்ராப்ளம். சின்ன சின்ன எஸ்எல் குடுக்குறோம். ஆனா ப்ராஃபிட்ஸ் வந்தா நம்ம 20 பாயிண்ட்ஸ்க்கு அபோவ்ல நம்ம புக் பண்றோம். இதுதான் நம்மளோட சைக்காலஜி. என்னைக்குமே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா லாஸ் எடுக்கும்போது வேகமா நம்ம கட் பண்ணிட்டு வரோமா? அதுதான் முக்கியம். இது 149 வரையும் இந்த பிரீமியம் மூவ் பண்ணணும். ஓகே. 150 வரையும் இந்த பிரீமியம் ஆகப்பட்டது மூவ் பண்ணணும். இந்த இண்டெக்ஸ்ல பொறுத்தவரையும் 25,979 லெவல்ல இந்த மார்க்கெட் இண்டெக்ஸ்ல தொடரும். நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ்ல தொடரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழ விழுறதோ, இல்ல ரீடெஸ்ட் ஆவறதோ, கன்சல்டேஷன் ஆவறதோ பண்ணும். என்ன பொறுத்தவரை இங்கிருந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆவறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இங்கிருந்து ட்ரெண்ட் அப் மார்க்கெட்டா ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய எஸ்எல் வந்து அப் சைட்ல வெயிட்டிங்ல இருக்கு. அப்ப எஸ்எல் ஹண்டிங் நடக்கிறதுக்கு மார்க்கெட் மேல போகும். எல்லாரும் சொல்லுவாங்க, யா கழுத்துல போட்டிருக்க அணிகலன்களோட விலை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய விலைய குறைக்கணும்னா மார்க்கெட்ட மேல கொண்டு போணும். இப்ப மேல கொண்டு போனா என்ன செய்வானுங்க, சரி இவ்வளோ கம்மியாவுது, நம்ம முன்னாடி இருந்த ப்ராஃபிட்டோட கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் நான் சொல்றேன். அந்த பேர சொல்லக்கூடாது நானு. அதனால அங்கிருந்து பார்க்கும்போது எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அவங்களுடைய பிரீமியம் மார்க்கெட் டவுன் ஆயி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த ஹைய உடைச்சுரும். எப்பவுமே அணிகலன்களோட விலை அதிகமா தான் ஆகும். அட்லீஸ்ட் பார்க்கும்போது 1,70,000 70,000 வரையும் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வரையும் 1,00,000 கிராஸ் பண்ணியிருக்கா? அவ்வளதான். இன்னொரு 70,000க்கு மேல கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது நான் மறைமுகமா சொல்றேன். எந்த வார்த்தைகளும் நான் சொல்லல. ரைட்டுங்களா? தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அது இல்லாம நான் புட்டுக்கான பிரீமியமும் செல்லிங்க்கு சொல்லியிருந்தேன். செல்லிங் சார் நீங்க இப்போ செல்லிங்ன்னு நீங்க சொல்றீங்க. பையிங் சொல்றீங்க. சார் செல்லிங்லாம் நான் பிகினரா இருக்கும்போது செஞ்சு முடிச்சுட்டேன். செல்லிங்ல அந்த அளவுக்கு த்ரில்லிங் கிடையாது சார். ஒ ₹106 இந்த கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது, நான் சொல்லிட்டேன். இது 75 லெவல்ல எக்ஸாக்ட்டா தொடும். மெல்ட் ஆகும். புட்டுக்கான பிரீமியம் 25,950 னுடைய பிரீமியம் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகும். செல்லிங் எல்லாம் போரிங் சார். அதனால தான் த்ரில்லிங்கா இருக்கிறது எனக்கு பையிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களும் பையிங்ல மட்டும் தான் உண்டே தவிர, செல்லிங் என்பது இந்த தடவ ட்ராப் ஆயிருக்காங்களா, கண்டிப்பா மெல்ட் ஆயிட்டு என்னுடைய பிரீமியம் டார்கெட்ட தொடும். இந்த டார்கெட் எப்படி தொடுது? எந்த எந்த இதுவ யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தலைய பிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்களால முடியும் சார். என்னால மட்டும் தான் முடியும். நான் ஆணவத்தில எதுவுமே நான் சொல்லல. என்ன விட நீங்க சிறந்த ட்ரேடர் ஆகலாம்.
ஒரு விஷயமே கிடையாது. ஆனா என்ன அழிச்ச மாரி அவங்களுக்கு வாய்ப்புகள் நீங்க யாரும் குடுத்துறாதீங்க. ஓகேங்களா? எனக்கு வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். நெறைய பேருக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. அந்த ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு கட்டத்த அவங்க உருவாக்கிட்டாங்க. அதனால நான் மிகப்பெரிய சாரி சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டயும். அது இல்லாம இனிமேல் ட்ரேட் பண்றீங்க அப்டின்னவா, நீங்க ஓனா ட்ரேட் பண்ண போறீங்க நியூ இயர்லேருந்து பார்க்கும்போது, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ கேட்ச் பண்ணுங்க. இந்த மாரி 20, 25 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்றத விட, நீங்க 5 டூ 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைங்க. அதே மாரி 5 டூ 10 பாயிண்ட்ஸ் நீங்க லாஸ் வைங்க. 1:1 வைங்க சார். 1:2 கூட வேண்டாம். எனக்கு லாஸஸ் ஆச்சுன்னாக்கா 1:1. அப்ப நீங்க 1 இப்ப ஒரு 5 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா, 5 பாயிண்ட் டார்கெட் வைங்க. பரவால்ல. 5 பாயிண்ட் இருக்கிறது நீங்க ட்ரெயில் பண்ணி கொண்டு போங்க. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஆகும். 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஆகும். 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஆகும். ட்ரெயில் பண்ணி கொண்டு போங்க. 1 கேண்டில் கீழ நீங்க எஸ்எல் ஃபேஸ் பண்ணி கொண்டு போங்க. அது பெட்டரா உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா வந்து அடிச்சுச்சுன்னா, பரவால்ல. நோ ப்ராப்ளம். அன்னைக்கு ட்ரேடிங்க குளோஸ் பண்ணிட்டு, ட்ரேடிங் அக்கவுண்ட்ட கில் ஸ்விட்ச ஆன் பண்ணுங்க. என்னோட தன் ட்ரேடிங் அக்கவுண்ட். நெறைய பேர் ஓப்பன் பண்ணாதீங்க. என்னுடைய ரெஃபரல் மூலமா ஓப்பன் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நெறைய அப்டேட்டிங் இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். நெறைய மொத்த வீடியோ நான் டெலீட் பண்ண போறதில்ல. சில லர்னிங் பர்ப்பஸ்க்காக நெறைய வீடியோஸ் இதுல நான் விட போறேன். மக்களுக்கு பிரயோஜனமான வீடியோக்கள். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். தேங்க் யூ.